ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 6/5/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எப்போ நீங்கள் முழு தூய்மை ஆகுறீங்களோ, சம்பூர்ணமாக தூய்மை ஆகுறீங்களோ, அப்போ தான் உங்களுடைய சமர்ப்பணத்தை பாபா ஏற்றுக்குவார். இல்லையா? சாமிக்கு படைக்கும் பொழுது கூட இப்போ ஒரு பூ சாத்துறோம் அப்படின்னா கூட அது ஃப்ரெஷ்ஷான பூவாக இருக்கணும், வாடி போனதாக இருக்கக்கூடாது, மற்றவங்க தலையில் வச்சதாக இருக்கக்கூடாது, இல்லையா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த மாதிரி உங்கள் மைண்டு ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எந்த குப்பையும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அவர் ஏற்றுக்குவார். இது கிறிஸ்தவ மதத்தில் எப்படி வெளிப்பட்டிருக்கும்? பழைய ஏற்பாட்டில்னா, கடவுளுக்கு கொடுக்குற பலி, அதாவது விலங்கு பலி கொடுக்கும்போது அது வயதானதாக இருக்கக்கூடாது, உடம்புல எந்த விதமான காயமோ ஊனமோ இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இது எல்லாமே நம்ம மனசை சொல்கிற விஷயம். அதனால் நாம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறோம் அப்படின்னா உங்கள் மனசை கேளுங்க அப்படின்னு பாப்பா சொல்கிறார். கேள்வி: குழந்தைங்க இப்போ ஏன் பாபா மீது குஷியாக பலியாகிறீங்க? ஏன்னா இந்த ஒரு பிறவி பலியாகிறதன் மூலம் பாபா நமக்கு 21 பிறவிக்கு சமர்ப்பணமாகிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, எப்படியா இருந்தாலும் இந்த அழிவற்ற ருத்ர ஞான யஜ்யத்தில் எல்லா மனிதர்களும் பலி ஆகித்தான் தீரணும், இல்லையா? வலுக்கட்டாயமாக வச்சோம். அதனால் நீங்கள் முதல்ல குஷியாக உங்களுடைய உடல், மனம், செல்வம் எல்லாத்தையும் இந்த யஜ்யத்தில் அர்ப்பணம் பண்ணுவதன் மூலமாக அது பயனுள்ளதாக ஆகுது. ஸோ அவங்க இந்த யஜ்யத்தில் கடைசியில் அர்ப்பணமாகும்போது அது வலுக்கட்டாயமாக இழுத்ததுனால அவங்களுக்கு பெரிய பலன்லாம் கிடையாது. ஸோ ஆரம்பத்திலே பலியாகிறவங்களுக்குத்தான் பலன் அதிகம். அதனால தான் நம்ம குஷியாக பலியாகிறோம், இல்லை? 2 காரணம். ஒன்று, 21 ஜென்மத்துக்கு பாபா நமக்கு பலியாகிறார் அப்படின்னு அர்த்தம், நம்மளை ராஜா மாதிரி ராஜாவாகவே வச்சுருக்கிறார். இந்த ஒரே ஒரு பிறவி அவருக்கு பலி, அதாவது அவருடைய வழிபடி நடக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது, அதான் பலியாகிறது. பாடல்: முகத்தை பார்த்துக்கள் பிரயாணியே. இல்லையா? நம்ம சொர்க்கத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுறோம். போகிற வழியில் உங்களுடைய முகம், அதாவது மனதை பார்த்துக்கணும். ஓம் சாந்தி. நேற்று கூட அந்த குரங்கு பற்றி சொல்லியிருந்தார் இல்லையா? குரங்கு மூஞ்சி நாரதருக்கு இருந்துச்சுன்ட்டு. அப்படி உங்கள் மனசில் குரங்குத்தனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் கொடுங்க. சிவபகவானுடைய வாக்கு கண்டிப்பாக தன்னுடைய குழந்தைங்களுக்குத்தான் பாபா ஞானம் கொடுக்கிறார், அதாவது ஸ்ரீமத் கொடுக்கிறார். ஹே குழந்தைகளே, பிரயாணிகளே, சரீரத்தில் இருந்து பிராணன் வெளியேறுது, அதாவது ஆத்மா வெளியேறுது அப்படின்னு சொல்கிற ரெண்டுமே ஒரே விஷயந்தான். ஸோ அதனால் ஹே பிரயாணி, ஹே குழந்தையே, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் இருந்துச்சு, எவ்வளவு புண்ணியம் இருந்துச்சு அப்படின்னு நீ பார்த்துருக்கிற. ஏன்னா பாபா கணக்கு சொல்லியிருக்கிறார், 63 ஜென்மமாக பாவம் செய்கிறோன்ட்டு. அரை கல்பம் புண்ணியம், அரை கல்பம் பாவம் நடக்குது. புண்ணியத்தின் ஆஸ்தி பாபா கிட்டேருந்து கிடைக்கிது, அவரை தான் ராம் அப்படின்னு சொல்கிறோம். ராம்னு நிராகாரரை தான் சொல்கிறோம், அதாவது சிவபாபாவை. சீதையின் திரேத்தாயுக ராமரை சொல்லலை. அதனால் இங்கே
பிரம்மாவின் முகவம்சாவளி பிராமணராக ஆகியிருக்கிற குழந்தைங்களுடைய புத்தியில் கண்டிப்பாக அரைக்கல்பம் நாம் புண்ணியாத்மாவாக தான் இருந்தோம், அடுத்த அரைக்கல்பந்தான் பாவாத்மா ஆனோம் அப்படின்ற நிச்சய புத்தி வந்திருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் புண்ணிய ஆத்மாவாக ஆகணும். எந்த அளவுக்கு புண்ணிய ஆத்மாவாக ஆகி இருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மனசை கேட்கணும். பாவாத்மாவிலிருந்து நாம் எப்படி புண்ணிய ஆத்மாவாக ஆவோம் அதையும் பாபா புரிய வச்சிருக்கிறார். ஸோ யாகம், தவம் இதன் மூலமாலும் யாரும் புண்ணிய ஆத்மா ஆக மாட்டோம் இல்லையா? அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். பக்தி மார்க்கத்தின் விஷயத்தின் மூலமாக எந்த மனுஷனும் புண்ணிய ஆத்மா ஆக முடியாது. ஆனால் நாம் இப்போ புண்ணிய ஆத்மா ஆகிட்டு இருக்கிறோம் பாபாவுடைய வழிப்படி. மற்றபடி பக்தி மார்க்கமே அசுர வழி தான். அதன் மூலம் பாவாத்மாவாக தான் ஆகி ஏணிப்படியில் இறங்கி தான் வந்திருக்கிறோம். எத்தனை முறை நாம் புண்ணிய ஆத்மாவாக ஆகிறோம், அதன் மூலமாக சுகத்தின் ஆஸ்தியை அடைகிறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் துக்கம் வரும்போது எல்லாரும் அந்த அப்பாவை தான் நினைக்கிறாங்க, அவரை பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கரரை யாரும் பரமாத்மான்னு சொல்ல மாட்டாங்க, வேறு யாரையுமே பரமாத்மான்னு சொல்ல முடியாது. இந்த நேரம் நீங்கள் பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்கிறீங்க. ஆனால் பக்தியில் யாருமே இந்த பிரஜாபிதாவை நினைவு செய்கிறதே கிடையாது. எல்லாருமே அந்த நிராகார தந்தையைத்தான் நினைக்கிறாங்க. ஓ காட் ஃபாதர், பகவானே அப்படின்ற வார்த்தையைத்தானே சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே அந்த ஒரு இறைவனைத்தான் நினைக்கிறாங்க. மனிதர்கள் தங்களை தாங்களே காட் ஃபாதர்னு சொல்லிக்க முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட தங்களை காட் ஃபாதர்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சரீரத்தின் பேர் இருக்குது. காட் ஃபாதருக்கு மட்டும்தான் சரீரமே கிடையாது. பக்தி மார்க்கத்தில் கூட சிவனுக்கு அது இல்லை, அதனால தான் சிவன்னாலே சிவலிங்கம் தானே ஞாபகம் வருது. பக்தி மார்க்கத்திலையும் சிவனுக்குத்தான் அதிக பூஜை பண்ணுறாங்க. அந்த சிவபாபா இப்போ இந்த பிரம்மா உடல் மூலமாக நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். ஹே குழந்தைகளே அப்படின்னு எவ்வளோ அன்பாக கூப்பிடுறார். நான் எல்லோருக்கும் தூய்மையாக்கி சத்கதி கொடுக்கிற வள்ளலாக இருக்கிறேன்னு அவர் புரிஞ்சுக்கிறார். ஸோ மனிதர்கள் கூட அதனால தான் பாபாவுக்கு மகிமை பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு 5000 வருடத்துக்கு ஒரு முறை அவர் வருவார் அப்படின்னு மனிதர்களுக்கு தெரியாது. எப்போ வருவார், எப்போ கலியுகத்துடைய கடைசி நேரமோ அப்போ தான் வருவார். ஸோ இப்போ கலியுகத்துடைய கடைசி நேரம், அதனால் கண்டிப்பாக அவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு அவர் தான் ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஸ்ரீமத் கொடுக்கிறார். கிருஷ்ணர் கிடையாது. ஸ்ரீமத்தை ஒன்றும் கிருஷ்ணர் கொடுக்கல, ஸ்ரீமத் பகவத்கீதைன்றாங்க. அப்போ ஸ்ரீமத்துக்கு சொந்தக்காரர் சிவபாபா. ஸோ கிருஷ்ணருடைய ஆத்மா கூட இந்த ஸ்ரீமத்தை கேட்டு அதன்படி நடந்து தான் மறுபடியும் ஸ்ரீ கிருஷ்ணராக, அதாவது தேவதையாக ஆச்சு. பிறகு கிருஷ்ணருடைய ஆத்மாவே 84 பிறவி எடுத்து இப்போ அசுர வழியில் செல்பவராக ஆயிடுச்சு. அதோடு சேர்ந்து நீங்களும்
அசுர வழியில் இருக்கிறீங்க. ஸோ இப்போ பாபா சொல்கிறாரு, எப்போ உங்களுடைய 84 பிறவி சக்கரம் முடியுதோ அப்போ தான் நான் வரேன் இல்லையா. அந்த சக்கரம் முடிகிற நேரத்தில் தான் வரார் இல்லை. நாடகம் முடியும் போது தானே வந்து அழைச்சிட்டு போக முடியும், பாதியிலே அழைச்சிட்டு போக முடியாது இல்லையா. வந்து சொல்கிறார், நீங்கள் தான் ஆரம்பத்திலேயே வந்தீங்க, சத்தியுகத்தின் தொடக்கத்திலேயே. இப்போ கடைசியில் இத்து போன நிலையில் இருக்கிறீங்க. இந்த மனித சிருஷ்டி மரமே முழுசாக இத்து போச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்த நாமளே இத்து போயிட்டோன்னா ஒட்டுமொத்த மரமும் இத்து போயிடுச்சு. நீங்கள் தமோ பிரதானம் ஆகிறதுனால எல்லோரும் தமோ பிரதானம் ஆகிட்டாங்க. ஏன்னா அடித்தண்டு நாமளே தமோ பிரதானம் ஆகிட்டா எல்லாம் அப்படி தானே இருப்பாங்க. இது மனித சிருஷ்டியுடைய பலவித தர்மங்களின் மரம். இதை தலைகீழான மரம்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் தலைகீழான மரம், இதன் விதை மேலே இருக்குது அப்படின்னு அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையிலையும் இருக்குது. அந்த விதை யார்? சிவபாபா. அந்த விதையிலிருந்து தான் இந்த முழு மரமும் வெளிப்படுது. இல்லை முந்திரி கொட்டை, அந்த முந்திரி பழத்தில் கூட கொட்டை மேலே தான் இருக்கும். அதுமாதிரி இந்த விதை மேலே இருக்குது. காட்ஃபாதர் அப்படின்னு ஆத்மா சொல்லுது. ஆத்மாவுடைய பேர் ஆத்மா தான். எப்போ ஆத்மா ஒரு சரீரத்துக்குள்ளே நுழையுதோ அப்போ சரீரத்துக்கு பேர் வைக்கப்படுது. ஏன்னா சரீரத்தின் மூலமாக தான் விளையாட்டு நடக்குது. ஆத்மாக்களின் உலகம் பரந்தாமம், அங்கே எந்த விளையாட்டும் நடக்கிறது கிடையாது. விளையாட்டுக்கான இடமே இந்த ஸ்தூல உலகம்தான். இதை தான் கர்மக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம் அப்படின்லாம் கீதையில் சொல்லப்பட்டிருக்கும். நாடகத்தில் லைட்டெல்லாம் தேவை தானே, இருட்டில் நாடகம் நடக்கும். ஸோ அப்போ இங்கே தான் சூரியன் சந்திரன் இந்த லைட்டெல்லாம் இருக்குது. மற்றபடி ஆத்மாக்கள் வசிக்கிற இடம் அந்த பரந்தாமத்திலையும் சூரியன் சந்திரன் இருக்காது. ஏன்னா அங்கே ஒன்றும் ட்ராமா கிடையாது, அதனால் அது தேவை கிடையாது. இரவு பகலெல்லாம் இந்த ஸ்தூல உலகத்தில் தான், சூக்ஷ்மவதனத்திலேயோ மூலவதனத்திலேயோ இரவு பகல் கிடையாது. பரந்தாமத்துக்கு இன்னொரு பேர் தான் மூலவதனம். ஸோ கர்மக்ஷேத்திரம், கர்மம் நடக்கக்கூடிய இடம் இந்த ஸ்தூல உலகம்தான். ஸோ இதில் தான் மனிதர்கள் அரை கல்பம் நல்ல கர்மம் செய்கிறாங்க, அரை கல்பம் கெட்ட கர்மம் செய்கிறாங்க. சத்தியுக திரேதாயுகத்தில் நல்ல கர்மங்கள் தான் செய்வாங்க. ஏன்னா அங்கே 5 விகாரங்கள்ன்ற ராவணனே இருக்க மாட்டான், ராவண ராஜ்யமே அங்கே இருக்காது. ஸோ பாபா தான் வந்து கர்மம் அகர்மம் விகர்மத்துடைய ரகசியத்தை சொல்கிறார். கண்டிப்பாக கர்மம் வந்து செஞ்சு தான் ஆகணும். இது கர்மக்ஷேத்திரம். சத்தியுகத்தில் மனிதர்கள் என்ன கர்மம் செய்கிறாங்களோ அது எல்லாமே அகர்மமாகிடுது. அங்கே வந்து ராவண ராஜ்யமே கிடையாது சத்தியுகத்தில். அதனால்தான் அதை சொர்க்கம்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் ஒன்றும் சொர்க்கம் கிடையாது. சத்தியுகத்தில் ஒரு பாரதம் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த கண்டமும் இருக்காது. ஸோ ஹெவன்லி காட்ஃபாதர்னு பாபாவை சொல்கிறோம்னா கண்டிப்பாக அவர் சொர்க்கத்தை தானே படைப்பார். அதனால சொர்க்கத்தின் இறை தந்தைன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எல்லா தேசத்தை சார்ந்தவர்களுக்கும் தெரியும். பாரதம் தான் இருக்கிறதுலே பழமையான தேசம்னு. இல்லை இப்போ உதாரணத்துக்கு தமிழ் தான் இருக்கிறதுலே பழைய மொழினா அப்போ தமிழ் இருக்கக்கூடிய இந்தியா தானே இருக்கிறதுலே பழமையான தேசமாக இருக்கும். ஸோ முதல்ல பாரதம் மட்டும்தான் இருந்தது. இது யாருக்குமே தெரியலை.
ஸோ ஏன்னா இப்போ பாரதம் ஒன்றும் சொர்க்கமாக இல்லை. 5000 வருடத்துக்கு முன்பு சொர்க்கமாக இருந்துச்சு. அதனால தான் கிறிஸ்துவுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ படைப்பவர் கண்டிப்பாக படைப்புகளை தானே படைப்பார். ஸோ படைப்பவர் கண்டிப்பாக படைப்பை தான் படைப்பார். அந்த படைப்பு புத்தம் புதியதாக தான் இருக்கும் இல்லையா? ஆனால் மனிதர்கள் தமோ பிரதான புத்தியாக இருக்கிறதுனால பாவம் இது கூட புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறாங்க. பாரதம் தான் எல்லாத்துலேயும் உயர்ந்த கண்டமாக இருக்குது. மனித சிருஷ்டியுடைய முதல் வம்சாவளி பாரதவாசிகள் தான். ஸோ அதனால தான் அது உயர்ந்த கண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நாடகம் இப்படி தான் உருவாக்கப்பட்டு இருக்குது. ஸோ பணக்காரர்கள் தான் ஏழைங்களுக்கு உதவி செய்வாங்க இல்லையா? இது ஜென்ம ஜென்மமாக நடக்குது. பக்தி மார்க்கத்தில் கூட பணக்காரர்கள் ஏழைகளுக்கு உதவி பண்ணுறாங்க. ஆனால் இந்த உலகமே தூய்மையற்றதாக இருக்குது. அதனால் யார் தானம் பண்ணாலும் தானம் பண்ணுறவங்களே தூய்மையற்றவர்களாகத்தான் இருக்கிறாங்க இல்லை, அவர்களே பாவிகளாக தான் இருக்கிறாங்க. யாருக்கு தானம் பண்ணுறாங்களோ அவங்களும் பாவியாக தான் இருக்கிறாங்க. ஸோ தூய்மையற்றவர்களுக்கு தானம் பண்ணுறாங்க. அதில் என்ன பலன் கிடைக்கும்? ஸோ அதனால தான் எவ்வளோ தான் தானம் புண்ணியம் பண்ணாலும் கீழே இறங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் இறங்கி வந்திருக்கிறாங்க. ஏன்னா பாரதம் தான் தானம் புண்ணியம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஆனால் எல்லாம் கீழே தானே இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா பாவிகளுக்கு பாவிகள் தானம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறார், பாரதம் மாதிரி தானம் பண்ணுற கண்டம் வேறு எதுவுமே கிடையாதுன்றார். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய உடல், மனம், செல்வம் எல்லாத்தையும் இதில் அர்ப்பணம் பண்ணுறீங்க இந்த யஜ்யத்தில். ஸோ இதுதான் மிக உயர்ந்த தானம். இதைத்தான் ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ஞான யஜ்யம்னு சொல்லப்படுது. அதாவது ராஜ்யத்தை அடையிறதுக்காக, அதான் ராஜஸ்வ. அஸ்வமேதனா குதிரை. இந்த உடல் என்கிற குதிரையை இந்த அழிவற்ற ஞான யஜ்யத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். எதுக்கு? ராஜ்யத்தை அடையிறதுக்கு. ஆத்மா சொல்லுது, இந்த பழைய உடம்பை கூட இங்கே நாம் பலி பொருளாக அர்ப்பணிக்கிறோம். இதோடைய நினைவாக பக்தி மார்க்கத்தில் நரபலி கொடுத்தாங்க. ஆனால் இங்கே அர்த்தம் என்னென்னா சேவையில் அர்ப்பணிக்கிறோன்னு அர்த்தம். முழு உலகத்துடைய மனிதர்களும் இதில் கடைசியில் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அர்ப்பணம் ஆகிடுவாங்க, ஸ்வாக ஆகிடுவாங்க. அப்போ ஏன் நம்ம முன்னாடியே குஷியாக பாபா மேலே பலியாகக்கூடாது? ஸோ அதனால தான் இந்த மதத்தில் நிறைய கதையில் நெருப்பில் இருந்து வராங்க அல்லது நெருப்பில் பலியாகிறாங்க. சதிதேவி நெருப்பில் பலியாவாங்க, திரௌபதி நெருப்பில் இருந்தால் வெளியிலே வருவாங்க. இப்படியெல்லாம் காட்டப்பட்டு இருக்குது. நாம் பாபாவை நினைவு செய்கிறோன்னு ஆத்மாவுக்கு தெரியுது. பாபா நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ நாங்கள் அப்படியே உங்களுக்கு சமர்ப்பணம் ஆகிடுவோன்னு தான் நம்ம பக்தியிலே சொன்னோம். ஏன்னா நாங்கள் இப்போ சமர்ப்பணம் ஆகிறதுனால தான் 21 பிறவிக்கு நீங்கள் எங்களுக்கு சமர்ப்பணம் ஆகுறீங்க. ஏன்னா இது வியாபாரம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா கடவுளுக்கிட்ட வியாபாரம் பண்ணுறீங்களா? ஆமாம், வியாபாரம் தான்றார் இல்லையா? இப்போ நீங்கள் சமர்ப்பணம் ஆனாதான், சமர்ப்பணம் ஆகாதவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாதே. அப்போ இது வியாபாரம் தானே. நான் உங்கள் மேலே சமர்ப்பணம் ஆகிறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் 21 தடவை எனக்கு சமர்ப்பணம் ஆகிடுறீங்க. பாபா சொல்கிறார், எது வரைக்கும் ஆத்மாவாகி நீங்கள் தூய்மை ஆகலையோ அது வரைக்கும் நான் உங்கள் பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தூய்மை ஆகிறவங்க பலியைத்தான் பாபா ஏற்றுக்குவார். தூய்மை தான் ரொம்ப 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 முக்கியம்.
எலும்பு தேய சேவை செஞ்சாலும் நீங்கள் தூய்மை ஆகலைன்னா அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்றார். அப்புறம் எப்படி பலனை கொடுப்பார்? எவ்வளோ பெரிய எச்சரிக்கை இது இல்லையா? ஸோ பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா உங்கள் ஆத்மா தூய்மையாகிடும். அவ்வளோதான். பாபாவை தவிர வேறு எதுவுமே மைண்டில் இருக்கக்கூடாது. இல்லைன்னா இவ்வளோ சேவை செஞ்சு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். பாபாவை மறந்ததுனால எவ்வளோ அழுக்கானீங்க, அதனால தான் இவ்வளோ துக்கம் நிறைந்தவர ஆனீங்க. இல்லை, கடவுள் நினைவு இருந்தால் தூய்மையாக இருப்பீங்க. தூய்மையாக இருந்தால் பாவம் செய்ய மாட்டீங்களே. அதனால தான் பாபா நினைவிலே இருந்து பாவத்தை வென்றவர்களாக ஆக சொல்கிறார். இப்போ தூய்மை ஆகிறதுக்காகத்தான் என்கிட்ட சரணடைகிறீங்க. ராவணன் மூலமாக 63 ஜென்மங்களுக்கு துக்கத்தை தான் அனுபவிச்சிங்க. இது ஒரு சீதையின் விஷயம் கிடையாது. அனைத்து ஆத்மாக்களும் சீதைகள் தான். ராமாயணத்தில் ஒரு கதையாக எழுதிட்டாங்க. சீதையை ராவணன் சோகவனத்தில் வச்சான். உண்மையிலே இந்த விஷயமெல்லாம் இப்போ நடக்கிற விஷயம். உலகமே அப்படி தானே இருக்குது. யாராவது நிம்மதியாக இருக்கிறாங்களா? எல்லாருமே ராவணன்ற இந்த 5 விகாரங்கள்ன்ற ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் துக்கம் தாங்காமல் கடவுளை எங்களை இந்த துக்கத்துலேருந்து காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்றாங்க. ஒரு திரௌபதியுடைய விஷயம் கிடையாது, ஒரு சீதையுடைய விஷயம் கிடையாது. முழு உலகமும் ராவணனுடைய ஜெயிலில் இருக்குது. ஏன்னா இது ராவண ராஜ்யம் இல்லையா? ராமராஜ்யம் வேணும்னு சொல்கிறாங்க. காந்தி கூட ராமராஜ்யம் வேணும்னு சொன்னார். ஆனால் சன்னியாசிகள் ஒருபோதும் ராமராஜ்யம் வேணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிறக்கவே கூடாது பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுகம் நிரம்பிய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னு தெரியாது. அது இப்போ இல்லவும் இல்லை. அதுதான் மெயின் தண்டு. அது இல்லை, மற்ற கிளைகள்லாம் இருக்குது, மற்ற தர்மங்கள் இருக்குது. சத்யுகம் இருக்கும் பொழுது ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அந்த பேரையே மாற்றிட்டாங்க ஹிந்துன்ட்டு. ஸோ அப்போ தன்னுடைய தர்மத்தை மறந்துட்டாங்க. அதனால்தான் மற்ற தர்மங்கள் அவங்களுக்கு பெட்டராக தெரியுது, அதில் மாறி போயிடுறாங்க. தேவதா தர்மம் எவ்வளோ உயர்ந்த தர்மம்னு தெரிஞ்சால் யாராவது மாறி போவாங்களா? முஸ்லீம்கள் எவ்வளோ இந்துக்களை தங்களுடைய தர்மத்துக்கு மதம் மாற்றினாங்க. கிறிஸ்தவ தர்மத்துலேயும் கூட நிறைய பேர் மாறி போயிருக்கிறாங்க. அதனால தான் பாரதவாசிகளுடைய ஜனத்தொகை குறைஞ்சிடுச்சு, அதாவது இந்துக்களின் எண்ணிக்கை. இல்லாட்டினா பாரதவாசிகளுடைய மக்கள் தொகை தான் உலகத்தில் எல்லாரையும் விட அதிகமாக இருக்கணும். அநேக தர்மங்களில் மாறி போயிட்டாங்க. ஆனால் மாறி போனாலும் அவங்க இந்தியர்கள்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் எங்கே பார்த்தாலும் இந்தியாவாக மாற்றிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு பெரிய பிரச்சனை உலக அளவில் வெடிச்சிட்டு இருக்கு இல்லையா? பாபா சொல்கிறாரு, உங்களுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் எல்லாத்துலேயும் உயர்ந்த தர்மம். சதோ பிரதானமாக இருந்த நீங்களே தான் இப்போ சதோ ரஜோ தமோன்னு மாதிரி கடைசியில் தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க. ஞானக்கடல் பதித்த பாவனர்னு யாரை இவ்வளவு நாள் கூப்பிட்டோமோ அவர் முன்னாடி உட்காந்து அவர்கிட்டேருந்து நாம் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறோன்னு இப்போ புரிஞ்சுக்கிறோம். அவர் தான் ஞானக்கடலாக அன்பு கடலாக இருக்கிறார். யாரும் கிறிஸ்துவ ஞானக்கடல் அன்பு கடல்னு மகிமை செய்ய மாட்டாங்க. அதேமாரி கிருஷ்ணரையும் யாரும் ஞானக்கடல் பதித்த பாவனர்னு சொல்ல மாட்டாங்க. கடல் ஒன்று தானே, உலகம் ஃபுல்லாக நாலாப்புறமும் சுற்றி கடல் தானே இருக்குது. இது மனித சிருஷ்டியின் நாடகம். இதில் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான பார்ட் இருக்குது.
பாபா சொல்கிறாரு, என்னுடைய காரியம் எல்லாத்துலேருந்தும் தனிப்பட்டது. நான் ஞானக்கடலாக இருக்கிறேன். என்னைத்தான் நீங்கள் கூப்பிடுறீங்க பதித்த பாவனா அப்படின்னு. அதே மாதிரி துக்கத்திலேருந்து விடுவிப்பவர், லிபரேட்டர்னும் சொல்கிறீங்க. இல்லை, லிபரேட்டர்னால் எதுலேருந்து விடுவிக்கிறார்? இது கூட யாருக்கும் தெரியல. இல்லை, இந்த கலியுகத்திலேருந்து விடுவிக்கிறார். நம்ம சத்தியுக திரேதா யுகத்தில் ரொம்ப சுகத்தோடு இருந்தோம். அதைத்தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். இப்போ நரகமாக இருக்குது. அதனால தான் துக்கத்திலேருந்து விடுவிச்சு சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு அவரை கூப்பிடுறோம். சந்நியாசிகள் ஒருபோதும் இவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? நிர்வாண தாமத்துக்கு போயிட்டாரு, பிறவா நிலை அடைஞ்சிட்டாரு அப்படி சொல்லுவாங்க. பிறவா நிலை அடைய முடியாதுன்னா கூட சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லலையே. ஏன்னா சொர்க்கமும் கிடையாது, பிறவா நிலையும் கிடையாது. ஸோ வெளிநாட்டில் அவங்க லெஃப்ட் ஃபார் ஹெவன்லி அபோர்ட், அதாவது சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காட்ஃபாதர்கிட்ட போயிட்டதா நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக சொர்க்கம் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. நரகத்துக்கு பிறகு மறுபடியும் சொர்க்கம் வரணும். ஸோ காட்ஃபாதர் இங்கே தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டி இருக்குது. சூக்ஷ்மவதனம் மூலவதனம் ஒன்றும் சொர்க்கம் கிடையாது. ஸோ எதை சொர்க்கமாக மாற்றணுமோ அங்கே தானே வரணும். ஆதாம் ஏவாள் கிட்ட கடவுள் பேசினார். இல்லை, ஆதாம் ஏவாள் பூமியில் இருக்கிறாங்க, அப்போ அங்கே தானே சொர்க்கத்தை உருவாக்குறாரு. ஸோ அதுக்காக கண்டிப்பாக பாபாவே வர வேண்டி இருக்குது. பாபா சொல்கிறாரு, நான் இயற்கையின் ஆதாரத்தை எடுக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஜென்மம் மனிதர்கள் மாதிரி தாயின் கர்ப்பத்தின் மூலமாக ஏற்படுறது கிடையாது. நீங்கள் தான் கர்ப்பத்தில் வரீங்க. சத்தியுகத்தில் கர்ப்ப மாளிகையாக இருந்தது, அதனால் தண்டனை கிடையாது. ஏன்னா அங்கே நீங்கள் எந்த பாவமும் செய்யலை. அதனால தான் அதை கர்ப்ப மாளிகைன்னு சொல்கிறோம். இங்கே பாவம் செய்கிறீங்க. ஸோ அதற்கான தண்டனை கர்ப்ப ஜெயிலில் கிடைக்கிது. அதனால் கர்ப்பத்தை ஜெயிலுன்றோம். இங்கே ராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது பாவாத்மாக்களின் உலகம். சொர்க்கம்தான் புண்ணிய ஆத்மாக்களின் உலகம். அதனால தான் கிருஷ்ணர் ஆளிலை மேலே கால் கட்டை விரலை சுப்பிட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. அது தாயின் கர்ப்பத்தை குறிக்கிறது. அங்கே துக்கம் இல்லாமல் சுகமாக இருந்தார், மாளிகையில் இருக்கிற மாதிரி இருந்தார்னு அர்த்தம். ஸோ இதை தான் கிருஷ்ணருடைய மகிமையாக காட்டுறாங்க. ஏன்னா சத்தியுகத்தில் கர்ப்பத்தில் துக்கம் இருக்காது. ஸோ பாபா தான் கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விதியை புரிய வைக்கிறார். ஸோ இதை சாஸ்திரமாக கீதை உருவாக்கிட்டாங்க பக்தி மார்க்கத்தில். ஆனால் அதில் சிவபகவான் வாக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. அது மிகப்பெரிய தப்பாயிடுச்சு. நாம் எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி அடையிறோம்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ பாரதம் ராவணனால் சபிக்கப்பட்டு இருக்குது. ஸோ அதனால தான் துர்கதி ஏற்பட்டு இருக்குது. ஸோ நாடகத்தில் இந்த சாபமும் விதிக்கப்பட்டிருக்குது. பாபா தான் நமக்கு ஆயுஷ்வான் பவ, புத்திரவான் பவ, சம்பத்திவான் பவ அப்படின்னு வரம் கொடுக்கிறார். அனைத்து சுகங்களின் ஆஸ்தியை வரமாக கொடுக்கிறார். அதற்காக உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார். அந்த படிப்பின் மூலமாக தான் நீங்கள் தேவதை ஆகிறீங்க. ஸோ இப்போ அந்த புத்தம் புது படைப்பு காரியம் நடந்துட்டு இருக்குது பிரம்மா மூலமாக. ஸோ பிரம்மா மூலமாக நம்மளை பாபாவுடையவராக ஆக்குறார். ஸோ பிரஜாபிதா பிரம்மான்னு பாடுறாங்க. நீங்கள் அவருடைய குழந்தைகள், பிரம்மகுமார் குமாரிகள்.
ஸோ தாத்தாவுடைய சொத்து தந்தை மூலமாக அடையிறீங்க. ஏன்னா பிரம்மாவுக்கும் சிவபாபா அப்பான்னா நமக்கு சிவபாபா தாத்தா ஆயிடுறார். அப்போ தாத்தாவுடைய சொத்து பிரம்மா மூலமாக கிடைக்கிது. ஸோ முந்தைய கல்பத்திலையும் அடைஞ்சிங்க, இப்போ மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ தந்தையுடைய குழந்தைங்க பிறகு தந்தைக்கிட்ட போகணும் இல்லையா? அதனால தான் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக மனித சிருஷ்டியின் ஸ்தாபனை நடக்குது அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. படைக்கும் கடவுள் பிரம்மானே சொல்லிடுறாங்க இல்லையா? ஸோ அது இங்கே தான் நடக்குது. ஏன்னா பிரம்மாவே இங்கே தானே இருக்கார். ஸோ நம்ம எல்லோரும் ஆத்மாக்கள். அப்போ அந்த சம்பந்தத்தில் நம்ம எல்லோரும் சகோதர சகோதரர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரி. ஏன்னா அவரும் மனிதர். அப்போ மனித உடல் இருக்கும்போது ஆண் பெண்ணாக இருக்கனால சகோதர சகோதரி. ஆத்மன் பார்த்திங்கன்னா ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அல்லது வெறும் ஆண். அதனால் சகோதர சகோதரர்கள். நீங்கள் தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தியை அடைஞ்சிங்க முந்தைய கல்பத்தில், இப்போவும் தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க இல்லையா? ஆத்மா சிவ பரமாத்மாவைத்தான் நினைவு செய்யணும். இந்த நினைவின் மூலமாக தான் நீங்கள் தூய்மையாவீங்க. தூய்மையாகிறதுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. தூய்மையாகாமல் நீங்கள் முக்தி தாமத்துக்கும் போக முடியாது. ஸோ ஜீவன் முக்தி தாமத்தில் இல்லை, முக்தி தாமத்துக்கே போக முடியாதுன்னா அப்புறம் எங்கே ஜீவன் முக்தி தாமத்துக்கு வர்றது, அதாவது சொர்க்கத்துக்கு வர்றது? ஸோ ஜீவன் முக்தி தாமத்தில் முதல்ல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருக்கும். பிறகு வரிசை கிரமமாக மற்ற தர்மங்கள்லாம் வருது. பாபா கடைசியில் எல்லோரையும் துக்கத்திலேருந்து விடுவிக்கிறார். அதனால தான் அவரை லிபரேட்டர்னு சொல்கிறோம். பாபா சொல்கிறாரு, நீங்கள் என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் பஸ்பமாயிடும், எரிஞ்சிடும்ன்றார். ஸோ அதனால தான் பாபா தூய்மையற்ற நிலையில் இருக்கிற எங்களை தூய்மையாக்குங்கன்னு அவரை கூப்பிட்றாங்க. ஸோ டீச்சர் படிப்பு சொல்லி தருவார் இல்லையா, அல்லது ஏதாவது வித்தை காட்டுவாரா? ஸோ அதனால தான் கடவுள்ன்றீங்க, இதை பண்ண சொல்லுங்கள். அவர் டீச்சராக வந்திருக்கிறார். அவர் ஞான கடல். இப்போ ஞானத்தை தான் கொடுப்பார், அதுதான் அவருடைய வேலை. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விதியை புரிஞ்சுக்கிட்டு எந்த பாவமும் செய்யாமல் இருக்கணும். கர்மக்ஷேத்திரத்தில் கர்மம் செஞ்சுக்கிட்டே விகாரங்களை தியாகம் செய்கிறது தான் அந்த பாவ கர்மத்தில் உங்களை பாதுகாத்துக்கிறது. ஏன்னா இங்கே எல்லோரும் பாவம் செய்கிறாங்க, ஆனால் பாவம் செய்யாமல் நீங்கள் நல்ல கர்மம் மட்டும் செய்கிறீங்க. ஸோ உங்களுடைய சமர்ப்பணத்தை பாபா ஏற்றுக்கணுன்னா முழுசாக தூய்மையாகணும். தூய்மை அடைந்து தூய்மையான உலகத்துக்கு போகணும். உடல், மனம், செல்வம் எல்லாத்தையும் இந்த யஜ்யத்தில் அர்ப்பணம் செய்கிறதன் மூலமாக பயனுள்ளதாக ஆகுது. 21 ஜென்மத்துக்கு உங்கள் கூடவே வருது. வரதானம், ஞானத்தின் ஒளி சக்தி மூலமாக விக்ன விநாசக்காகக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், பக்தி மார்க்கத்தில் கணேசரை, அதாவது பிள்ளையாரை விக்ன விநாசக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, விநாயகர்னு சொல்கிறோம். அதோடு அவரை மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், ஞான கணபதின்லாம் சொல்கிறோம். வித்யாபதினும் ஏற்றுக்கிறாங்க. ஸோ ஆக எந்த குழந்தைங்க மாஸ்டர் ஞானம் நிறைஞ்சவராக இருக்கிறாங்களோ அவங்க ஒருபோதும் எந்த விக்னத்திலையும் தோற்று போக மாட்டாங்க. எவ்வளோ தடை வந்தாலும் அவங்களுக்கு அது தடையாக அனுபவமாகாது. அவங்கள தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா ஞானம்ங்கிறது ஒளி அல்லது சக்தி. இதன் மூலமாக இலக்கை சென்றடைகிறது ரொம்ப ஈஸியாகிடுது இல்லையா? அந்த ஞான ஸ்வரூபமாக ஆகணும். அப்போ அதிலேருந்து தப்பிக்கிறது எப்படி, தடையிலேருந்து தப்பிக்கிறது எப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் ஈஸியாக தப்பிச்சு போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி யார் விக்ன விநாசக்காக, அதாவது தடைகளை அழிப்பவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே பாபா கூட இணைந்த ரூபத்தில் இருந்து ஞானத்தை சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க புத்தி ஃபுல்லாக ஞானமும் பாபாவும் இருக்குதுன்னா வரக்கூடிய பிரச்சனையை பற்றி அவங்க கவனமே கொடுக்க மாட்டாங்க.
கவனம் கொடுத்தா தானே அவங்கள அலக்கழிக்கிறதுக்கு. அதனால் தடைகள் கிட்ட அவங்க தோல்வி அடைய மாட்டாங்க. ஸோ அதுதான் பிள்ளையார் சனி பிடிக்கும்போது நான் பிஸியாக இருக்கிறேன். எதில் பிஸியாக இருக்கிறேன்? பாபா நினைக்கிறதுலையும் பாபா கொடுக்குற ஞானத்தை சிந்தனை செய்கிறதுலையும். அப்போ அவங்க விக்னங்களினால் தோல்வி அடைய மாட்டார்கள். சுப்ரான வர்தனம் ஸ்லோகன்: உள்ளம் புறமும் உள்ள கெட்டது அனைத்தையும் நீங்கள் சம்பூர்ண வில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வில் பவர் வந்துடும் அப்படிங்கிற. அதாவது உள்ளும் புறமும் இருக்கிற கெட்டதை எல்லாம் பாபாக்கு எழுதி வச்சிடுறது, அர்ப்பணிக்கிறது. அப்போ தானாகவே மனோபலம் வந்துடும்ன்றார் அவ்யக்தேஸ்வரா. சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் பண்ணுங்க. இப்போ அனுபவியாகி மற்றவர்களையும் ஆடாத அசையாதவராக ஆக்கணும் அப்படின்னா, அப்படி ஆக்கிறதுக்கான அனுபவம் செய்ய வைக்கிறதுக்கான நேரம் இது இல்லையா? நீங்களும் ஆடாத அசையாதவராகி மற்றவர்களையும் ஆடாத அசையாதவராக அனுபவம் செய்ய வைக்கணும். அதனால் இப்போ விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய நேரம்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் இப்போ நிரந்தரமாக சக்திசாலியாக இருக்கணும். பலமற்ற ஆத்மாக்களை சக்திசாலியாக ஆக்கிக்கிட்டே இருங்க. அப்போ நாம் எப்போவுமே சக்திசாலியாக இருந்தால் தான் மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்க முடியும். உங்கள் கிட்ட சக்தியற்ற தன்மையின் சமஸ்காரம் இருந்துச்சுன்னா, அதாவது வீக்னஸ், பலகீனம், விகாரம் இருந்துச்சுன்னா மற்றவர்களையும் சக்தியற்றவர்களாக ஆக்கிடுவீங்க. அப்போ நீங்கள் சக்திசாலியாக இருக்கும்போது மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்குவீங்க. ஸோ ஞானத்தின் ஒவ்வொரு பாயிண்டின் அனுபவியாக நீங்கள் ஆகணும்னா ஏகாந்த பிரியராகுங்க. மற்றவர்களோடு இருந்தாலும் புத்தி பாபாவோட மட்டும் தனித்து லயிச்சு இருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு பாயிண்டின் அனுபவியாக ஆவீங்க, சக்திசாலியாக ஆவீங்க, மற்றவர்களை சக்திசாலியாக ஆக்கவும் முடியும். ஸோ அதனால் ஏகாகிரதாவின் அபியாசத்தை அதிகப்படுத்துங்க. அதாவது தனிமை, ஒரு பாபாவோட மட்டும் இருக்கக்கூடிய அந்த தனிமையில் இருக்கக்கூடிய பயிற்சியை அதிகப்படுத்துங்க. ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.